அவங்களோட லக்னோவோட டீமை 2ஆ பிரிக்கணும். பேட்டிங் ஃபாரின், போலிங் இந்தியன். ஃபாரின் போலர்ஸே ஆடலையே. அவங்க வந்து ஷமார் ஜோசப் இருந்தாரு அவ்வளவு நாள், அவருக்கு ஒரு கேம் கூட கொடுக்கல. இன்னைக்கு வந்து வில்லூருக்கு விளையாடினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓகே இன்னொரு ஃபாரின் போலர் எடுத்து ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தாங்க வில்லூருக்கு. சோ அது வரை ஃபாரின் போலரே ஆட வைக்க முடியல அவங்களால. ஷமார் ஜோசப் மட்டும்தான் இருந்தாரு. எங்க அடி வாங்கினாங்கன்னா சீசனுக்கு முன்னாடியே பாசிபிளி 14 கோடி மயாங்க் யாதவ் ரீடைன்டு. எவ்வளவு 2 மேட்ச் ஆடினாரு. அண்ட் அவர் இன்ஜுரி ப்ரோன்னு தெரிஞ்சும் அவர் அவ்வளவு தொகை கொடுத்து ரீடைன் பண்ணணுமா, அது ஒரு கேள்வி. இன்னொரு மோசின் கான் 4 கோடி. அவர் ஃபுல் சீசன் விளையாடவே இல்லையே, அவைலபிளாவே இல்லையே. சோ எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் ரவி பிஷ்னாயோட ஃபார்ம் போலிங்ல நல்லா இல்ல, பேட்டிங்ல ரிஷப் பண்டோட ஃபார்ம். இது 2 தான் அவங்களை வந்து மெயினா கவுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கோரா அவங்க நம்பின யாருமே சரியில்லை. ரிஷப் பண்ட் வந்து கேப்டன், பெரிய பிரைஸ் கொடுத்து உள்ள எடுத்துட்டு வந்தாங்க, சரியா பண்ணல. ரவி பிஷ்னே அந்த டீமோட கோர்ல இருக்க பிளேயர், அவரு சரியா பண்ணல. அப்புறம் மிக்ஸ் சரியா இல்ல, பேட்டிங்லயும் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் சரியா மிக்ஸ்அப் கிடைக்கல, அது மாதிரி பவுலிங்லயும் கிடைக்கல. ஓவராலா ஒரு மெஸ்அப் ஆகிருந்துச்சு, ஃபுல்லா போயிருந்து. பண்ணல, டீம் செலெக்ஷனும் பண்ணல ஸ்ரீராம். இன்ஃபேக்ட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கோச்சிங் ஸ்டாஃப் கேள்வி கேட்கணும். டீம் செலெக்ஷன் 11 மேட்சும் இது வரைக்கும் விளையாடணும், எல்லா மேட்சும் விளையாடணும். ஒரே போலிங் மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லா மேட்சும் விளையாடணும் ஒரே போலர் திக்வேஷ் ராட்டி. அவர் ஒரு மாதிரி டிபெண்டபிள் போலரா இருந்திருக்காரு. அதை தவிர வேற யாருக்குமே கம்ப்ளீட் எல்லா மேட்சும் விளையாட வைக்கல. ஃபிட்னஸ் இஷ்யூனால இல்ல, ஃபார்ம்னால பிஷ்னாய் வாஸ் டிராப்டு. பிரின்ஸ் யாதவ் நல்லா போலிங் போட்டாரு, 6 மேட்ச் தான் கிடைச்சிச்சு. ஷார்துல் தாக்கூர் ஃபார்ம் ஆரம்பத்துல இருந்தது, கடைசியில சுத்தமா இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சித்தார்த் மணிமாறன் நல்லா தானங்க போலிங் போட்டாரு. ஸ்டார்டிங்ல ஒரு சீசன், ஸ்டார்டிங்ல ஒரு 2 மேட்ச் நல்லா போலிங் போட்டாருல. அதுக்கப்புறம் அவர் பேரு இம்பாக்ட் லிஸ்ட்ல கூட சேர்க்கல. இன்னைக்கு மேட்ச்ல தான் இம்பாக்ட் லிஸ்ட்ல இருந்தாரு.